को साफ किया, साफ नजर तू आया, रब को मेहरबान पाया, आईना साफ किया, साफ नजर तू आया। ஓம் சாந்தி. சத்குருவாரம் பாபாவிடமிருந்து வரதானம் கிடைக்கிற நாள். குருவாரத்தன்னைக்கு எவ்வளோ யோகா பண்ணுறோமோ, குருவாரம் வியாழக்கிழமை எவ்வளோ பாபாவுடைய விஷயங்கள்ல இருக்கிறோமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரா நமக்கு போக் வைக்கிறது, இதெல்லாம் செய்யும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா பவர், எக்ஸ்ட்ரா பிளெஸ்ஸிங், வரம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். சகோதரி ஒரு நல்ல பாட்டு போட்டாங்க இப்போ யோகத்துக்கு, ஹிந்தி பாடல். ரொம்ப நல்ல அர்த்தம் இருக்குது அந்த பாடலில். ஒரு 2 லைனுடைய அர்த்தம் மட்டும் நான் சொல்கிறேன். அதில் பாடலில் என்ன இருந்தது அப்படின்னா, நான் கண்ணாடியை தொடச்சேன், என் முகம் நல்லா தெரிஞ்சது. எவ்வளோ அழகான அர்த்தம். நான் நல்லா தெரியணும் அப்படின்னா நான் பார்த்துக்கிற கண்ணாடி எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். அதில் மாசு இருந்தது, அழுக்கு இருந்ததுன்னா என் முகம் அதில் தெரியாது. அப்போ பாபா நமக்கு கண்ணாடி கொடுத்தார். அந்த கண்ணாடி நான் தொடச்சிட்டேன்னா அப்போ என்னை நான் நல்லா பார்த்துக்க முடிஞ்சது. அப்போ நான் நல்லா தெரியும் போது, என்னை நல்லா பார்க்கும் பொழுது இறைவனையும் என்னால் பார்க்க முடிஞ்சது. இவ்வளோ நாள் நான் நானு என்னது, இந்த தேகம், தேக சம்பந்தம், இதுதான் நானு என்னதுன்னு சொல்லி இருந்தேன். ஆகையால என்னை நான் பார்த்துக்க முடியல. அதனால பாபா ஞான கண்ணாடி கொடுத்தார். அதில் நான் என்னை பார்க்க முடிஞ்சது. அதனால் நாம கூட நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம கண்ணாடியை சுத்தமாக வச்சிருக்கணும். ஞானம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த ஞான கண்ணாடி நல்லா இருந்ததுன்னா, நல்ல ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ரியலைஸ் பண்ணோம்னா நம்ம யாரு, என்ன, எப்படி இருக்கிறோம், என்ன செய்யணும், நம்முடைய குறிக்கோள் என்ன, இன்னும் நம்ம எவ்வளோ முயற்சி செய்யணும், எல்லாமே நல்லா கிளியரா கண்ணாடியில எப்படி தெரியுதோ அப்படி எல்லாமே தெரிஞ்சிடும். ஜான்கி தாதியினுடைய கிளாஸ் மகா வாக்கியங்கள். இன்னைக்கு தாதி, அதாவது இது 15/8/2004 தாதி இந்த கிளாஸ் பண்ணியிருக்காங்க மதுபன்ல. இந்த முரளியினுடைய கிளாஸ்னுடைய தலைப்புன்னு பார்க்கும்போது, சென்சிட்டிவ் நேச்சரை நம்ம விடணும், இன்னோசென்ட் ஆகணும் அப்படின்றாங்க. அதாவது இப்போ நமக்கு பொதுவாக கலியுகத்துல மனிதர்களுடைய நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாரும் படிச்சிருக்காங்க, எல்லார்கிட்டையும் பணம் இருக்கு, எல்லாருக்கும் திறமை இருக்கு, எல்லாருடைய நேச்சரும் எப்படி இருக்குன்னா ரொம்ப சென்சிட்டிவ், ரியாக்டிவ் நேச்சர். யாரையும் எதையும் சொல்லிடக்கூடாது, அல்லது யாராவது ஏதாவது சொல்லிட்டா சிலருக்கு உடனே மூட் அவுட் ஆயிடும், சிலருக்கு உடனே முன்கோபம் வரும், சிலருக்கு உடனே அழுகை வரும், சிலருக்கு ஃபீலிங் வரும், சிலருக்கு தன் மீதே வெறுப்பு வந்துடும். இப்படி சென்சிட்டிவ் நேச்சர், தொட்டால் சுருங்கி, எது நடந்தாலும் அப்படியே என்ன ஆயிடுது, தொட்டால் சுருங்கி, தொட்டால் சினிங்கின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இன்னோசென்ட் ஆகணும். இன்னோசென்ட் அப்படின்னா இங்க வெகுளி ஆயிடணும், கபடமற்றவர் ஆயிடணும், ஒரு குழந்தை போல இருக்கணும் அப்படின்றாங்க தாதி. அப்போதான் ஞானத்தையும் யோகத்தையும் நம்ம நல்லா கடைபிடிக்க முடியும். தாதி சொல்லிட்டு இருக்காங்க, சென்சிட்டிவ் நேச்சர் கூட 2 விதமாக இருக்கு. 2 விதமான சென்சிட்டிவ் நேச்சர். ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். அதாவது எந்த அர்த்தத்துல தாதி புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, சிலருக்கு சென்சிட்டிவ் நேச்சர் இருக்கு, நல்லது. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்னொரு முறை இது போல பேச்சுல நம்ம கேட்கக்கூடாது, இன்னொரு முறை யாரும் என்னை எதையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு நல்லா அவங்க செய்வாங்க. அது பாசிட்டிவான சென்சிட்டிவ் நேச்சர். எல்லாம் நம்ம செய்திருப்போம், ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொன்னா, தவறு ஏதாவது இருக்குன்னா யாராவது அதை சுத்தி காட்டிடுவாங்களே, இது மாதிரி பாரு, இந்த இடத்துல சரியில்லை. அப்போ அவங்க சென்சிட்டிவ் நேச்சர் இருந்ததுன்னா அடுத்த முறை செய்யும் போது என்னை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது, நெகட்டிவா இல்லை, பாசிட்டிவா நல்லா செய்யணும், எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாதுன்னு தன்னை மாத்திப்பாங்க. அதனால இது பாசிட்டிவ் அப்படின்றாங்க. இன்னொன்னு நெகட்டிவ். அந்த நெகட்டிவ் நேச்சர் என்ன, துக்கம் கொடுக்கக்கூடியது. என்னை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி உடனே என்ன ஆயிடுது, துக்கம் வந்துடும், ஃபீலிங் வந்துடும். அதனால தாதி என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, சென்சிட்டிவ் நேச்சர் இருந்ததுன்னா ரியாக்டிவ் நேச்சர் அப்படின்வாங்க. எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் ஆவேசம், எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல்,
எதுக்கு எடுத்தாலும் ஃபீலிங். இப்படி ரியாக்டிவா குதிச்சுட்டே இருப்பாங்க. கொதிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி கொதிச்சுட்டே இருக்கும் அவங்களுடைய மனம். எதுக்கு எடுத்தாலும் அப்படி துள்ளும். அதனால அ இந்த மாரி சென்சிட்டிவ் நேச்சர் இருந்தது அப்படின்னா, 4 பேரு நம்மள சுத்தி இருக்க தான் செய்வாங்க. 4 பேரு சொல்ல தான் செய்வாங்க. ஆகையால நமக்கு வந்து 4 பேரோடு இருக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய நோக்கம் என்ன? இப்ப யாராவது நமக்கு ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா, அந்த வார்த்தைகள நம்ம வந்து இப்ப மெயினா கன்சிடர் பண்ணக்கூடாது. எடுத்துக்க கூடாது. அந்த வார்த்தைகள் பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம். அவங்க சொல்றாங்க, அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, எதுக்காக அவங்க பேசுறாங்க? எதுக்காக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க? அந்த நோக்கத்த பிடிச்சுட்டோம்னா, சென்சிட்டிவ் நேச்சர் இருக்காது. நாம என்ன பண்றது? நோக்கத்த விட்டுடுவோம். அவங்க எதுக்காக சொல்றாங்கன்ற நோக்கத்தையே நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றதில்ல. இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, அத சொல்லிட்டாங்க, இத எப்படி சொல்லலாம், அத எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அதுல போயிடும் விஸ்தாரத்துல. ஆகையால அந்த சென்சிட்டிவ் நேச்சர் நமக்கு துக்கம் குடுக்குது. அதனால அந்த சென்சிட்டிவ் நேச்சர் யாருக்கு இருக்குமோ, அவங்களுக்குள்ள நிச்சயமா பொறுமையே இருக்காது. முதல்ல என்ன சொன்னாங்க? அந்த யாராவது ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அந்த நோக்கத்த கூட அவங்க அந்த உள்நோக்கம் என்ன? அவங்க பாவம் என்ன? எந்த பாவத்துல சொல்றாங்கன்றது அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள பொறுமை கொஞ்சம் கூட இருக்காது. அதனால பொறுமை இல்லாத காரணத்தினால கூட, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது கூட புரிஞ்சுக்கிறதுக்கு கூட முயற்சி செய்ய மாட்டாங்க. முயற்சி செய்ய மாட்டோம். ஒண்ணும் புரியிறதில்ல. இன்னொன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியே செய்யறதில்ல. ஆகையால இது எல்லாமே வந்து நெறைய நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த மாதிரி சென்சிட்டிவ் நேச்சர் தொட்டால் சுருங்கி போன்ற அந்த டெலிகேட் நேச்சர் இருந்ததுன்னா, கண்டிப்பா அத நீங்க மாத்திக்கணும் அப்படின்றாங்க தாதி. அதனால மற்றபடி நீங்க எதுக்கு ப்ரூவ் பண்றீங்க? இல்ல எதுக்கு எடுத்தாலும் ஒரு 4 பேரோடு இருக்கிறோம்னா, யாராவது ஏதாவது சொன்னனா, "இல்ல, அது அப்படி இல்லவே இல்ல." அப்படின்னு விவாதம் பண்றது, ப்ரூவ் பண்றது, இதெல்லாம் பண்ணும்போது, அப்ப அங்க நஷ்டம் தானே ஏற்படும். நீங்க ஆக்சுவலி வந்து அந்த நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்றாங்க தாதி. ஞானி ஆத்மா, யோகி ஆத்மா. நம்ம எல்லாரும் யாரு? ஞானி ஆத்மாக்கள், யோகி ஆத்மாக்கள். அப்போ அந்த ஞானி ஆத்மாக்கள், யோகி ஆத்மாக்களுடைய அடையாளம் என்ன? ஏன் நமக்கு அப்படி வந்து மூட் அவுட் ஆகுது? ஏன் அந்த சென்சிட்டிவ் நேச்சர்? நமக்கு ஞானம் இருக்கு தானே! யோகா இருக்கு தானே! ஆகையால யோகான்னா என்ன? ஞானம்னா என்ன? நான் ஆத்மா என்ற ஞானம் பாபா குடுத்திருக்கிறார். யோகான்னா என்ன? சரீர உணர்வுல இருந்து விடுபடணும். அது சொல்லிட்டு இருக்காங்க தாதி. நீங்க ஞானி ஆத்மாக்கள் தானே! நீங்க யோகி ஆத்மாக்கள் தானே! அப்போ ஒரு செகண்ட்ல அந்த வைப்ரேஷன்ல இருந்து டிட்டாச் ஆகணும் தானே! விடுபடணும் தானே! சரீர உணர்வுலேருந்து விடுபட்டு பாபா கிட்ட போற இதுதானே யோகா. அப்ப இந்த சூழ்நிலையிலேருந்து விடுபட உங்களுக்கு தெரியாதா? அதனால நம்ம அந்த மாரி விடுபட்டுட்டோம் அப்படின்னா, அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அந்த நோக்கத்த கேட்ச் பண்ண முடியும். கரெக்ட்டா? நம்ம தேகாபிமானத்துல இருக்கும்போது வேற என்னென்னவோ தெரியும். அந்த உள்நோக்கம் என்ன? எதற்காக அவங்க சொன்னாங்கன்றது கேட்ச் பண்ண முடியாம போயிடும். அதனால சமிக்கைய நம்ம என்ன பண்ணணும்? கேட்ச் பண்ணணும் அப்படின்னா, டிட்டாச் ஆகணும். கொஞ்ச நேரம் அந்த வைப்ரேஷன்ல இருந்து டிட்டாச் ஆகுங்க. அப்போ யோசிச்சு பாருங்க. அவங்க எதற்காக சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? அப்படின்றது நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் அல்லது கேட்ச் பண்ண முடியும். அதனால அதுக்கு எக்ஸாம்பிள் குடுக்குறாங்க தாதி. வயர்லெஸ். வயரே இல்ல. கார்டே இல்ல. ஆனா, அந்த வயர்லெஸ்ல என்ன ஆயிடுது? மற்றவங்க பேசுறது, அந்த சவுண்ட் எல்லாம் உள்ள போயிடுது இல்லையா? அதுபோல அதிசயமா இருக்குன்றாங்க தாதி. அந்த வயர்லெஸ் எல்லாம் பார்க்கும்போது, எவ்ளோ அதிசயமா இருக்கு. கேட்ச் பண்ணி தானா அந்த இதெல்லாம் சவுண்ட் வேவ்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணிடுறது. அப்ப எல்லாம் புரியுது இல்லையா? அதுபோல நாம கூட சைலன்ஸ் சக்திய அதிகரிக்கணும். இதுதான் வயர்லெஸ். அந்த சைலன்ஸ் சக்தி அதிகரிக்கும் போது, அப்போ வந்து ரொம்ப புத்தி என்ன ஆகுதுன்னா, நல்லா ஆகும். நுணுக்கமா மாறுமாம். ரொம்ப நுணுக்கமான புத்தி ஆகும். அப்போ புத்தி ரொம்ப நுணுக்கமா ஆகும்போது, அது என்ன புரிஞ்சுக்கணுமோ, அத மட்டும் புரிஞ்சுப்போம். அதே கான்டெக்ஸ்ட்டே சொல்லிட்டு இருக்காங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, டிட்டாச் ஆகணும்னாங்க. இல்ல வயர்லெஸ் மாரி சைலன்ஸ் சக்தி அதிகமா இருந்தது அப்படின்னா, புத்தி வந்து நுணுக்கமாக இருக்கும். அப்போ ரொம்ப நுணுக்கமான புத்தி இருந்ததுன்னா, எதை நம்ம புரிஞ்சுக்கணுமோ, அவங்க எதுக்காக சொன்னாங்களோ, அத மட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம், கேட்ச் பண்ணுவோம் அல்லது புரிஞ்சுப்போம். வேற எந்த வைப்ரேஷனும் உள்ள
நுழையாது. தேவையில்லாத வைப்ரேஷன்ஸ் இதுக்காக சொல்லியிருப்பாங்களா? இவங்களுக்கு என்னை பிடிக்காது. அதனால தான் சொல்லியிருப்பாங்க. இல்ல இவங்க எப்பவுமே அப்படிதான். 4 பேரு முன்னாடி சொல்லுவாங்க. என்னை இறக்கணும்னே சொல்லுவாங்க. இந்த மாரி எல்லா வைப்ரேஷன்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுது? போயிடுது. ஆமா நான் ஏதோ பண்ணியிருப்பேன். நான் மாறணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அப்போ வந்து ஈஸியா வந்து புரிஞ்சுப்பாங்க. அதனால தான் அந்த புத்தியும் நுணுக்கமான புத்தி இருக்கும்போது, வேற எந்த வைப்ரேஷன்ஸும் உள்ள நுழைய முடியாது. எப்படிப்பட்ட வந்து பாவனை உடையவர்களாக இருந்தாலும், அது உள்ள டச் ஆகாது அப்படின்றாங்க. அதாவது இது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். சில நேரத்துல வேணும்னே சிலர் சொல்லுவாங்க. அப்போ வந்து நோக்கத்த பார்க்கணும். அவங்க ஏதோ ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க, ஏதோ என்ன சொன்னாங்க அப்படின்னா, நோக்கத்த பார்க்கணும். அப்போ அவங்க சொன்னது யாரு? ஓ! அவங்களா? அவங்க 4 பேர் எப்ப பார்த்தாலும் அவங்க சுபாவமே அப்படிதான். அவங்க வந்து குறை சொல்ற சுபாவம் அப்படின்னு சிலருக்கு இருக்கும். அப்ப அத டோன்ட் கேர் பண்ணணும். அந்த வைப்ரேஷன் உள்ளேயே விடக்கூடாது. அவங்களுக்கு பொறாமை. அவங்க எதுக்கு எடுத்தாலும் பொறாமைப்படுவாங்க. சரி அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அப்ப அத கேர் பண்ணக்கூடாது. உள்ளே நுழையவே விடக்கூடாது அந்த வைப்ரேஷன்ஸ். அதனால நுணுக்கமான புத்தி இருந்ததுன்னா, அவங்களுடைய பாவத்த நம்ம புரிஞ்சுப்போம். அவங்கள புரிஞ்சுப்போம். ஆகையால அந்த எதுக்கு சொன்னாங்கன்ற அந்த நோக்கத்த புரிஞ்சுகிட்டு வேற எந்த வைப்ரேஷனையும் உள்ள விட மாட்டோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம புத்தி அவ்ளோ வந்து சுத்தமா இருக்கும். பரிசுத்தமா இருக்கும். அப்ப அந்த கிளீனா இருக்கும்போது பாபாவோடைய விஷயங்கள கேட்ச் பண்ண முடியும். அல்லது அங்க என்ன நடந்துட்டு இருக்கோ அந்த சூழ்நிலையில, நம்ம என்ன பண்ணணும்? அல்லது அது என்ன? எதற்காக அந்த பிரச்சனை? அல்லது எதற்காக இந்த விஷயங்கள்? உடனே நம்மளால வந்து கேட்ச் பண்ண முடியும். அதனால தான் நுணுக்கமான புத்தி இருக்கணும். கிளீன். அந்த பாட்டுல இருந்தது இல்லையா? கண்ணாடி கிளீனா இருந்தா நான் நல்லா தெரிவேன். அதுபோல இங்க என்னுடைய புத்தி கிளீனா இருந்தது அப்படின்னா, நல்ல விஷயங்கள நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால நாளுக்கு நாள் இன்னும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரப்போகுது தெரியாது. அதனால நம்ம வந்து புத்திய வந்து ரொம்ப கிளீனா வச்சிருக்கணும். சுத்தமா வச்சிருக்கணும். பரிசுத்தமா நம்ம என்ன பண்ண முடியும்? கேட்ச் பண்ண முடியும். ஒண்ணு நம்முடைய புத்தி நுணுக்கமா இருந்ததுன்னா, விஷயங்களையும் புரிஞ்சுக்க முடியும். பாபாவுடைய அன்பையும் நம்ம கேட்ச் பண்ண முடியும். 2வது பிறருடைய பாவனை. அவங்க எந்த பாவனையில சொன்னாங்க அப்படின்ற அந்த பாவனையும் நம்ம வந்து கேட்ச் பண்ண முடியும். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் புத்தி தான். அந்த புத்திய சுத்தமா வச்சிருக்கோங்க. கிளீனா வச்சுக்கோங்க. பரிசுத்தமா வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த நுணுக்கமான புத்தி எல்லா வேலையும் செய்யும். அதுக்கு நமக்கு என்ன இருக்கணும் மெயின் அப்படின்னா, சுப பாவனை இருக்கணும். நன்மை பாவனை. நன்மைக்கான பாவனை இருக்கணும். அவங்க யாருக்குள்ள எது வேணாலும் இருக்கட்டும். ஆனா எனக்குள்ள என்ன இருக்கணும்? மற்றவங்களுடைய உணர்வுகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அது நம்ம கையில இல்ல. ஆனா என்னுடைய உணர்வுகள் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஆகையால என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கணும்னு தான் நான் எப்பவுமே யோசிக்கணும். சுப பாவனை இருக்கா? நன்மைக்கான உணர்வுகள் இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுவே என்னுடைய நேச்சர் ஆயிடணுன்றாங்க தாதி. அதாவது நன்மைக்கான பாவனை அதையே நம்ம வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, கடைசியில என்ன ஆயிடும்? அதுவே என்னுடைய சுபாவம் ஆயிடும். அப்ப என்னுடைய நேச்சர் எப்படி இருக்கணும்? சுப பாவனை, சுபம் மட்டும் தான் இருக்கணும். நல்ல உணர்வுகள் இருக்கணும். நன்மைக்கான உணர்வுகள் இருக்கணும். 3வது சேவையில ஆத்மாக்களுக்கு என்ன தேவையோ, அது உடனே நம்ம குடுக்க முடியும். அதாவது புத்தி கிளீனா இருந்ததுன்னா, பாபாவுடைய அன்பையும் கேட்ச் பண்ண முடியும். மற்றவங்களுடைய உணர்வுகளையும் கேட்ச் பண்ண முடியும். 3வது சேவையில யாருக்கு என்ன வேணுமோ, எந்த இது எதை எதிர்பார்த்து அவங்க வருவாங்களோ, அதை அவங்களுக்கு வந்து குடுக்க முடியும். சில பேருக்கு யோகத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு வந்து யோகா விஷயங்கள் சொல்வோம். சிலருக்கு வந்து ஆத்ம ஞானம் அதுல ரொம்ப டீப்பா பிறவிகள் பற்றி அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும். சிலருக்கெல்லாம் வந்து வேற மாதிரி அதாவது மெடிடேஷன், ரிலாக்ஸ் ஆகணும் அப்படி. அப்போ ரிலாக்ஸ் ஆகணும்னு வரவங்களுக்கு நீங்க 84 பிறவிகள் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, எங்க ரிலாக்ஸ் ஆவாங்க? அவங்களுக்கு சைலன்ஸ் சக்தி, ஆத்மாவுடைய குணங்கள் அதுதானே சொல்லணும். ஆகையில தாதி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தேவையில கூட யாருக்கு என்ன வேணும்? யாருக்கு என்ன குடுக்கணும்ன்றது உடனே நம்மளால புரிஞ்சுகிட்டு குடுக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து, இப்ப சயின்ஸ பத்தி சொல்றாங்க தாதி. சயின்ஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மட்டுமா யூஸ் பண்றாங்க? உலகம் ஃபுல்லா வந்து அத யூஸ் பண்ணுது இல்லையா? அது எல்லாருக்காக தானே! அதுபோல நாம என்ன செய்தாலும் இது நமக்கு மட்டும் இல்ல.
எல்லா பிராமண பரிவாரத்துக்கும் இது போகணும். ஏதோ புது அனுபவம் செய்றோம். புது ஏதோ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மதுபன்ல அப்படித்தானே பண்றாங்க. ஏதாவது ஒண்ணு இன்வென்ட் பண்றாங்க. கிரியேட்டிவா ஏதாவது செய்றாங்க. அது நல்லா இருக்குன்னா எல்லாருக்கும் நீங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. முழு பிராமண பரிவாரத்துக்கும் அவங்க வந்து அது புதுவிதமான ஒரு விஷயமா ஞானமா இருக்கலாம், ஒர்க் ஷாப்பா இருக்கலாம், அல்லது காமெண்ட்ரியா இருக்கலாம். எல்லாமே மதுபன்ல இருந்து குடுக்குறாங்க. ஏன்னா அது எல்லாமே யாருக்கு? முழு வந்து பிராமண பரிவாரத்துக்கு, குடும்பத்திற்கு. அதனால அந்த சயின்ஸ் போல இப்ப கம்ப்யூட்டர்ஸ் எல்லார்கிட்ட இருக்கு. ஒவ்வொரு கிராமத்துல இருக்கிறவங்ககிட்டயும் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ஒரு பில்கேட்ஸ் கிட்ட தான் கம்ப்யூட்டர் இல்ல. எல்லார்கிட்டயும் இருக்கு. அதுபோல எல்லாருக்காக அப்படின்றாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்? பிராமண பரிவாரத்துல, குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க? பயனடைவாங்க. எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அதாவது நம்ம நேச்சர் எப்படி இருக்கணும்னா, என்னை பார்த்து யாரும் இப்படி நினைக்கக்கூடாது. இந்த விஷயத்த சொல்லலாமா இவங்க கிட்ட? வேண்டாமா? சொல்லிட்டா இவங்க ஏதோ ரியாக்ட் பண்ணுவாங்களா? என்ன நினைப்பாங்களோ? அப்படின்றது அவங்க நினைக்கக்கூடாது. அப்போ நம்முடைய நேச்சர் வந்து சென்சிட்டிவ் இல்லன்னு அர்த்தம். அதாவது அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப சொன்னா ரியாக்ட் ஆவாங்களா? என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே! அப்டின்னா, அப்போ நம்ம நேச்சர்ல என்ன இருக்கு? ஏதோ ஒரு குறை இருக்கு. அதனால மற்றவங்க என்னை பத்தி அப்டி சிந்திக்க கூடாது. அதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் எண்ணங்களும் இருக்கக்கூடாது. வீணான எண்ணங்களும் இருக்கக்கூடாது. இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு இருந்தீங்கன்னா, அப்ப நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் எப்படி இருக்கும்? உயர்ந்ததாக இருக்கும். நம்ம வேலைக்கு உதவக்கூடியதாக இருக்கும். அதாவது நம்ம நினைக்கிற அந்த ஒவ்வொரு சங்கல்பம் அல்லது நம்ம என்ற ஒவ்வொரு எண்ணமும் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும். அதாவது உயர்ந்ததாக இருக்கணும். இன்னொன்னு என்னுடைய வேலைக்கு வந்து உதவணும். அந்த மாரி எண்ணங்கள் தான் நான் கிரியேட் பண்ணணும். அதனால நினையுங்க. சேவையில கூட ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து உதவி செய்யுங்க. சஹயோகம் கொடுங்க. அப்போதான் வெளி உலகத்துல இருக்கிறவங்க நீங்க சொல்றத ஏத்துப்பாங்க. இப்போ நமக்கு வந்து அந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, பாபாவுடைய ஞானத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம். ஒத்துக்கிறோம். ஒத்துக்க வைக்கக்கூடிய பழக்கமும் நமக்கு இருக்கு. இல்லையா? அப்ப எப்படி அது வந்தது? யோசியுங்க. மற்றவங்க நான் சொல்றத ஒத்துக்கணும்னா, அதுக்கு காரணம் என்ன? நான் ஒத்துக்கிட்டேன். அதுபோல தான் மற்ற விஷயங்கள் கூட. நான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணிட்டேன். நான் ஒத்துக்கிட்டேன்னா, மற்றவங்களும் நான் சொல்லும்போது ஒத்துப்பாங்க, ஏத்துப்பாங்க அப்படின்றாங்க. அதனால அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியில ப்ரூஃப் காட்ட வேண்டிய அவசியமே இல்ல. கேரண்டி நம்ம சொல்றது அவங்க கேட்பாங்க. அதனால நம்ம யார் என்ன சொன்னாலும் சென்சிட்டிவ் நேச்சர் இல்லாமே நம்ம எப்படி வந்து செய்யணும் அப்படின்னா, அவங்க சொல்றத வந்து அன்போடு ஏத்துக்கணும், புரிஞ்சுக்கணும், அறிவோடு புரிஞ்சுக்கணுன்றாங்க. கொஞ்சம் நம்ம அன்போடு புரிஞ்சுக்கிட்டா, நம்ம அறிவோடு நம்ம அத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த உள்ள கொஞ்சம் போய் டெப்த்ல யாராவது ஏதாவது நம்மள கரெக்ட் பண்றாங்க அப்படின்னா கூட, அவங்களுடைய பாவம் வந்து, "பாரு உன்னை விட நான் கரெக்ட்டா தான் செய்றேன். நீ தப்பு செய்றேன்னு" அத வந்து அத காட்டக்கூடிய, பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் அறிவோடு நீங்க சிந்தியுங்க. அப்படி கரெக்ட் பண்றாங்கன்னா, என்னுடைய குறைகள எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீக்குறாங்க. நான் ஞானத்துக்கு வந்த புதுசுல ஆரம்பத்துல நான் வந்து சின்ன வயசு எல்லாரும் கூட இருக்கிறவங்கலாம் ரொம்ப டஃப்பான மனிதர்கள். எல்லாருமே நல்லா செய்வாங்க. எப்பவுமே இல்ல குறைகள் சொல்லுவாங்க. அந்த மாரி டஃப்பா இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு முறை நான் ஒரு காரியம் செய்யும்போது கவனம் குடுப்பேன். யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது. எல்லா வேலைகள் வந்து கரெக்ட்டா வந்து நடக்கணும். நாலா பக்கமும் எல்லா விஷயங்களுக்கும் நான் வந்து கவனம் குடுப்பேன். அதனால இப்போ நமக்கு அதனுடைய ரிசல்ட் இப்ப என்ன ஆச்சு? நம்ம எல்லா காரியங்களும் செய்ய முடியும். எல்லாம் நல்லா செய்ய முடியும். அந்த பழக்கம் வந்துடுது. அதனால அறிவோடு சிந்தியுங்க. கொஞ்சம் அன்போடு சிந்தியுங்க. என்ன கரெக்ட் பண்றாங்க அப்படின்னா, என் மீது அக்கறை இருக்கிறதுனால தானே கரெக்ட் பண்றாங்க. ரோட்ல போறவங்களையா சொல்லுவாங்க? நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மீது அந்த வார்த்தைகள் அப்படி இருக்கலாம். ஆனா என் மீது வந்து அக்கறை இருக்கு. என் மீது அன்பு இருக்கிறதுனால தானே சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அன்போடு சிந்தியுங்க. கொஞ்சம் வந்து அறிவோடு சிந்தியுங்க. அப்ப எந்த கேள்வியும் உங்களுக்கு வந்து எழவே எழாது. அதனால அந்த கேள்விகள வராதுன்னா எப்படி இருக்கும்? அப்போ வந்து செய்துருவோம். அந்த காரியங்கள் அதனால எந்த விஷயமா இருந்தாலும், எந்த கேள்விகளும் நமக்கு வரக்கூடாது. அந்த மாரி ஒரு நேச்சர் வந்து நமக்கு இருக்கணும். அடுத்தது தாதி 3 குணங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு காரியத்திலயும் நம்ம வந்து முன்னேறணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா 3 விஷயங்கள் தேவை.
ஒண்ணு தைரியம், இன்னொன்னு வந்து சத்தியத்தினுடைய தன்மை, 3வது விசுவாசம். சில நேரத்துல தைரியம் இருக்கு. ஆனா, அங்க சத்தியம் இருக்காது. உண்மையாக நம்ம இல்லன்னா வெற்றி கிடைக்காது. சில நேரத்துல வந்து தைரியமும் இருக்கும். சத்தியமாகவும் இருப்போம். ஆனா, விசுவாசமே இருக்காது. சில நேரத்துல விசுவாசம் இருக்கும். ஆனா, தைரியம் இருக்காது. இப்படி ஏதாவது வந்து ஒண்ணு குறைஞ்சாலும் நம்ம வெற்றி அடைய முடியாது. அதனால நம்ம வந்து ஞான மார்க்கத்துல இருக்கிறோம். நம்ம மாறணும் அப்படின்னா, இந்த 3 விஷயங்கள் நமக்கு தேவை. தைரியம் வேணும். சத்தியத்தின் சக்தி அல்லது சத்தியத்தின் தன்மை. அந்த உண்மையாக இருக்கக்கூடிய தன்மை வேணும். 3வது விசுவாசம் வேணும். 3ம் இருக்கணும். அப்பதான் வந்து நமக்குள்ள எந்த இதுவும் இருக்காது. ஏதாவது 1 குறை இருந்தாலும் இதுல 3 விஷயங்கள் ஏதாவது ஒரு குறை இருந்தாலும், 1 குறைவாக இருந்தாலும் பிரச்சனை தான். அதனால சிலருக்கு வந்து இப்படி இருக்கும். ரொம்ப அவங்க உண்மையா இருப்பாங்க. சத்தியத்தின் சக்தி இருக்கு. அவங்க சொல்றது, அவங்க செய்றதெல்லாம் உண்மையா இருக்கு. ஆனா, சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியமே இருக்காது. என்ன நினைப்பாங்களோ, ஏதோ அப்படின்னு சொல்லி அந்த தைரியமா எதுவுமே செயல்படுத்த முடியாது. சிலருக்கு தைரியம் இருக்கும். நல்லா தைரியமா போல்டா செய்வாங்க. ஆனா, அங்க என்ன இருக்காது? அந்த சத்தியத்தின் தன்மை இருக்காது. அப்பவும் வந்து எவ்வளவுதான் போல்டா தைரியமா செய்தாலும் பிரயோஜனம் இல்ல. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சத்தியத்தன்மையும் இருக்குது. அவங்க உண்மையாகவும் இருப்பாங்க, தைரியமாகவும் இருப்பாங்க. ஆனா, ஆத்ம விசுவாசமே இருக்கிறதில்ல. தன் மீதே விசுவாசம் இல்ல. பாபா மீது விசுவாசம் இல்ல. நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. அதனால இந்த 3 விஷயங்கள் கூட தேவையா இருக்கு. 3 ஒரு லைன்ல பவர்ஃபுல்லா இருக்கணுமா. அலைன்மென்ட் சொல்லுவாங்க இல்லையா? அந்த இணக்கத்தோடு இருந்ததுன்னா தான் ஒரு காரியத்த நம்ம வந்து செய்ய முடியும். அப்போதான் நம்முடைய பிராமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்போ பிராமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா, எந்த 3 சக்திகள், குணங்கள் நமக்கு தேவையா இருக்கு? தைரியம் தேவையா இருக்கு. எந்த ஒரு சின்ன விஷயம், பெரிய விஷயம் நான் மாறணுன்ற விஷயமோ, புரிஞ்சுக்கிற விஷயமோ, சேவையோ எதுவாக இருந்தாலும், முதல்ல நமக்கு என்ன வேணும்? தைரியம். இப்ப ஞானம் சொல்லும்போது கூட, அந்த தைரியம் இல்ல அப்படின்னா, அவங்க ஏத்துப்பாங்களோ, ஏத்துக்க மாட்டாங்களோ, சொல்லலாமோ, வேண்டாமான்னு உண்மை விஷயங்கள் சொல்ல முடியாது இல்லையா? சில நேரத்துல எவ்ளோ உண்மையான ஞானம் நம்ம கிட்ட இருக்கு. தைரியம் இல்லாததுனால நம்ம சொல்ல முடியாது. அல்லது நம்ம மீது விசுவாசம் இல்ல. நான் நான் எனக்கு போய் தகுதி இருக்கா? நான் சொல்ல முடியுமா? அப்படின்னு நெனச்சுட்டா செய்ய முடியாது. சின்ன ஒரு எக்ஸாம்பிள். அதுபோல ஒவ்வொரு விஷயத்திலயும் இந்த 3 விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. இது 3ம் இருந்தது அப்படின்னா, என்ன ஆகும்? எல்லா காரியங்கள் வெற்றி அத உங்களுக்கு ஆல்ரெடி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து வரும். அப்படின்னா 3ம் இருக்குன்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அதனால பாபா மீது விசுவாசம். பாபா வந்து செய்வார் இல்லையா? பாபா சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அவர் கண்டிப்பா அதன்படி நடந்துப்பார். ஆகையால அந்த ஒரு விசுவாசம் பாபா ஹெல்ப் பண்றார் அப்படின்ற விசுவாசம். மற்றபடி வேற எந்த விஷயமும் கிடையாது. அதனால எப்படி சிந்திக்கணும்ன்றத தாதி சொல்லிக் குடுக்குறாங்க. அதாவது உங்க சிந்தனை சக்தி எப்படி இருக்கணும்? அந்த எப்படி நீங்க சிந்திக்கணும்? அந்த சிந்திக்கக்கூடிய விதத்த நீங்க மாத்திக்கோங்க. அதே நேரத்துல வார்த்தைகள் எண்ணங்கள் மட்டும் இல்ல. எண்ணங்கள் சிந்திக்கக்கூடிய விதத்தையும் மாத்திக்கணும். அதே நேரத்துல நம்முடைய வார்த்தைகள். ஏன் அப்படின்னா, எண்ணங்கள் கூட வைப்ரேஷன் பரப்பும். நம்ம எந்த மாரி நெனைக்கிறோமோ, அந்த மாரி வைப்ரேஷன் உருவாயிட்டே இருக்கும். அதேபோல நம்ம எந்த மாதிரி பேசுறோமோ, அந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் உருவாயிட்டே இருக்கும். சில நேரத்துல சிலர் சொல்லுவாங்க, "எனக்கு மூச்சு விடுறதுக்கு கூட நேரம் இல்ல." என்னைக்காவது இதனுடைய பொருள் என்னன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எனக்கு மூச்சு விடுறதுக்கு கூட நேரம் இல்லன்னா என்ன? சாகுறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்ல. அது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னே புரியல. மூச்சு மூச்சு விடலைன்னா என்ன அர்த்தம்? அவங்க செத்து போயிடுறாங்கன்னு அர்த்தம். சாகுறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதனால வார்த்தைகள் கூட ஹை எனர்ஜி வார்த்தைகளாக இருக்கணும். அப்போதான் அது ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து உருவாக்கும். அதுக்கு தாதி வந்து எண்ணங்கள் நினைக்கிற விதத்தையும் மாத்திக்கோங்க, பேசுற விதத்தையும் மாத்திக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நினைக்கிறதுலயும் சரி, நீங்க பேசுறதுலயும் சரி என்ன இருக்கணும் அப்படின்னா, சத்தியத்தின் தன்மை இருக்கணும். எண்ணங்கள்ல கூட அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். வார்த்தைகளாவது யாராவது பார்க்குறாங்க, ஏதாவது நினைப்பாங்கன்னு நம்ம ஓரளவுக்கு கரெக்ட்டா வந்து இருக்கலாம். ஆனா நினைக்கிறது கூட அங்கேயும் நமக்கு என்ன இருக்கணும்? சத்தியத்தின் சக்தி இருக்கணும். அதாவது இன்னைக்கு சாக்கார் முரளில பாபா சொன்னாங்க, "நான் ஏதாவது முறையற்ற காரியங்கள் செய்றேனா, அப்ப என்னுடைய குழந்தைகள் நீங்க கூட எந்த விதமான முறையற்ற காரியங்களும் செய்யக்கூடாது."
அப்ப அந்த ஒரு பாயிண்ட் நம்ம புத்தியில இருந்ததுன்னா, தேவையில்லாத எண்ணம் வரும்போதே, இது முறையற்றது. இப்படி நம்ம நினைக்கக் கூடாது. அப்படின்னு உடனே அங்க கட் ஆயிடும். அதனால அந்த பாபாவுடைய விழிப்புணர்வு இருந்ததுன்னா, நிச்சயமா நம்ம வந்து சத்தியத்தின் தன்மையை கடைப்பிடிக்க முடியும். அதனால தான் 2மே இருக்கணும். விசுவாசமும் இருக்கணும். அப்பதான் மாற முடியும். இப்ப எல்லாம் நெறைய யோசிக்கிறாங்கன்றாங்க தாதி. நெறைய அதாவது ஓவர் திங்கிங். இப்போ உலகத்தினுடைய பிரச்சனையே அதுதான். ஓவர் திங்கிங் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதிகமா யோசிக்கக்கூடிய எல்லாருமே அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு யோசிக்கிறாங்க. இஷ்டத்துக்கு எண்ணங்கள வந்து இது பண்றாங்க. அதனால அந்த இஷ்டத்துக்கு எண்ணங்கள கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகுது? ஓவர்லோட் ஆகுது தானே! அதனால தாதி சொல்றாங்க, இப்பலாம் நெறைய யோசிக்கிறாங்க. அவ்வளவும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு. அப்ப என்னதான் பண்ணணும்? பிரச்சனை வந்தா யோசிக்கணும் தானே! நோ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? பகவானுடைய தலை மீது கொண்டு போய் போடுங்க அப்படின்றாங்க தாதி. இருக்கிறாரு இல்ல, அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு இல்லையா? அவர் மீது கொண்டு போய் வையுங்க. அவருக்கு குடுங்க அப்படின்னா, அவருக்கு குடுங்க. அவர் இருக்கிறார். அவர் மீது போடுங்கன்னு என்ன அர்த்தம்? அவருக்கு கொண்டு போய் ஒப்படைச்சிடுங்க. நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? குடுத்துடுங்க. பகவானுக்கு குடுத்துடுங்க. செய்றவர் அவரு. அவர் வந்து உட்கார்ந்திருக்கிறார். அதனால அவருக்கு நீங்க ஒப்படைச்சிடுங்க அப்படின்றது தாதி சாதாரணமா சொல்ல. அவர் இருக்கிறார்ல, அவர் மீது பாரத்த போட்டுடுங்க. அதனால என்ன முயற்சி பண்ணணும்? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சென்சிட்டிவ் நேச்சர விடுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றது சிந்திங்க. முதல்ல உங்களுக்குள்ள என்ன சென்சிட்டிவ் நேச்சர் இருக்கு? அந்த தொட்டால் சுருங்கி விஷயங்கள் என்னென்ன இருக்கு? அந்த தன்மை என்ன இருக்குன்றது கண்டுபிடிங்க. ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க. சிலர் சொல்லணும், எனக்கு யாராவது பொய் சொல்லிட்டாங்கன்னா பிடிக்காது சிஸ்டர். அப்ப அந்த மாரி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. பாயிண்ட் எடுத்துக்கிட்டு, இப்படி யாராவது பொய் சொன்னா நான் எப்படி நடந்துக்கணும்? நான் எப்படி இருக்கணும்னு முயற்சி நம்ம தான் செய்யணும். அந்த முயற்சியில கூட நம்ம வந்து 1 முறை பாஸ் ஆயிடுவோம், 4 முறை ஃபெயில் ஆயிடுவோம். பிரச்சனை இல்ல. ஆனா செய்யணும். அதனால நம்ம வந்து குயிக் முயற்சி செய்யணும். வேகமாக முயற்சி. குயிக்கா செய்யணும்னா சென்சிட்டிவ் நேச்சர் இருக்கக்கூடாது. அப்போ முயற்சி வேகமா செய்ய முடியும். முயற்சி வேகமா செய்யும்போது வெற்றியும் உடனே நமக்கு கிடைச்சிடும். அதனால குயிக்கா முயற்சி செய்யுங்க. வெற்றியை அடையுங்க. நீங்க வெற்றி அடையும் போது மற்றவங்களுக்கும் நீங்க அடைய வைக்க முடியும் அப்படின்னு தாதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுடைய அந்த வெற்றிய பார்த்து மற்றவங்க என்ன செய்வாங்க? வெற்றி அடையணும்னு நினைப்பாங்க. அப்ப நானும் பாக்கியத்தை அடைவேன். அவங்களுக்கும் அடைய வைப்பேன். சில நேரத்துல சிலருக்கு வந்து, இதெல்லாம் நம்மளால முடியுமா? அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் அவங்களுக்கு. நான் அத செய்தேன் அப்படின்னா, என்னை பார்த்து இவங்க செய்றாங்கன்னா, என்னாலயும் செய்ய முடியும் தானே! அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன பண்ணுவாங்க? வெற்றி அடையறதுக்கு முயற்சி செய்வாங்க. அப்ப என்னுடைய பாக்கியமும் உருவாகுது. அவங்களுடைய பாக்கியமும் நான் உருவாக்க முடியும். அதனால எப்பவுமே நான் வந்து என்னுடைய வெற்றிய பார்த்து மற்றவங்க மாறுறாங்கன்னா, அது என்னுடைய பாக்கியம் தானே அப்படின்றாங்க. அதனால முயற்சி செய்யுங்க. பாக்கியவான் ஆகுங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மற்றபடி என்னுடைய பாக்கியத்துல இருந்தா பார்க்கலாம். என்னுடைய அதிர்ஷ்டத்துல இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம நினைக்கிற விதம் கூட, நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்றத கூட நாம தான் முடிவு பண்ணணும். அப்ப நம்ம எப்படி யோசிக்கணும்? நல்ல ராயலா இருக்கணும். நம்ம யோசிக்கிற விதம். எப்படி நம்ம வந்து ட்ரெஸ் பண்றது ராயலா இருக்கணும்னு நெனைப்போம். அல்லது நம்ம வீட்ட எப்படி வச்சிருக்கணும், நல்லா ராயலா வச்சிருக்கணும்னு நெனைக்கிறோம். அதுபோல உங்க திங்கிங், நீங்க நினைக்கிற விதம் கூட எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும். ரொம்ப ராயலா இருக்கணும். அழகா இருக்கணும் அப்படின்னாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க. அழகாக நினைக்கணும்னா என்ன அர்த்தம்? ராயலா நினைக்கணும்னா என்ன அர்த்தம்? அழகாக இருக்கட்டும். சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வரும்போது பிரம்மா பாபாவ பார்த்தோம். அவங்க முகம் எவ்வளோ அழகா இருக்கு. பிரம்மா பாபா, சாக்கார பாபாவுடைய முகத்த பார்த்தாங்க. வரும்போது ஞானம் இல்ல இல்லையா? சாக்கார பாபாவுடைய முகத்த தான் அவங்க வந்து பார்த்தாங்க. பிரம்மா பாபாவுடைய முகம் எவ்வளோ இனிமையாக இருந்தது. எவ்வளோ வந்து கபடமற்ற முகமாக இருந்தது. உடனே அவங்க மீது எங்களுக்கு வந்து மோகம் வந்துடுச்சு அப்படின்னு. அப்ப வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஞானத்த வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுபோல நம்முடைய முகம், அந்த முகத்துல அந்த ஆன்மீக பொலிவுன்றது இருக்கணும். அப்ப யாராவது பார்க்கும்போது அந்த ஞானத்த புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மீது என்ன இருக்கணும்? அதாவது மோகம்னா, அந்த ஆன்மீக கவர்ச்சியில அவங்க வரணும். அப்புறமா ஞானத்த வந்து புரிஞ்சுக்கணும். எப்படி இருக்கணும் நம்முடைய முகம் அப்படின்னா,
இவ்வளோ நேரம் சென்சிட்டிவ் நேச்சர் பத்தி சொன்னாங்க. இப்போ வந்து இன்னோசென்ட். குழந்தை போல இன்னோசென்ட்டா இருக்கணும். வெகுளியா இருக்கணும். அப்போ அந்த குழந்தையினுடைய முகம் எப்படி இருக்கு? அது சிரிச்சுட்டே இருக்கும். குழந்தை வெகுளின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது காலகாலமா நம்ம கதைகள் கேட்கிறோம். அந்த ராஜா காலத்திலயும் சொல்லுவாங்க என்ன? அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைய சாகடிக்கிறதுக்கு யாருக்காவது குடுத்துருவாங்க. 2ஆம் அந்த சித்தியா இருப்பா, 2வது மனைவியா இருப்பா. அந்த ராஜாவுக்கு உடனே தன்னுடைய மகனுக்கு வந்து அந்த ராஜ்யம் கிடைக்கணும், அரியணை தன்னுடைய மகன் ஏறணும்னு சொல்லிட்டு, அந்த மூத்த மகன் என்ன பண்ணிடுவான், அதாவது யார் கையிலயாவது குடுத்துட்டு சாகடிச்சுடுங்கன்னு சொல்லுவான். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய சாகடிக்கணும்னு எடுத்துன்னு போவாங்க. அந்த குழந்தை ஒரே ஒரு லுக் நல்லா சிரிக்குது இவங்கள பார்த்து. அந்த சிரிச்ச உடனே அந்த கொலை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட மனம் மாறிடுறது. ஏய் இந்த குழந்தையவா நான் கொலை பண்ணணும், எவ்வளோ கபடம் இல்லாம சிரிக்குதுன்னு சொல்லி அந்த குழந்தைய அவங்க வளர்ப்பாங்க. அதுபோல கபடம் இல்லாத ஒரு குழந்தை போல சிரிச்ச முகத்துல இருந்தா எல்லாருமே என்ன ஆயிடுவாங்களா? மாறிடுவாங்களா? அதனால தாதி இன்னோசென்ட் ஆயிடுங்க அப்படின்றாங்க. அப்போ இன்னோசென்ட் அப்படின்னா சின்ன குழந்தை போல ஒரே அடி முற்றிலும் பியூர் சுத்தமா. அந்த பியூரிட்டிக்கு வந்து அந்த குழந்தையினுடைய அந்த சிரிப்பு தான் காட்டும். கபடம் இல்லாத ஒரு சிரிப்பு. ஜட்ஜ்மெண்டல் இல்ல. இவங்க நல்லவங்க, கெட்டவங்க, இவங்க கருப்பா இருக்காங்க, இவங்க வெள்ளையா இருக்காங்க. எதுவுமே குழந்தைய ஜட்ஜ் பண்ணாது. எந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. யார பார்த்தாலும் சிரிக்கும். யார பார்த்தாலும் என்ன தூக்குங்க அப்படின்னு சொல்லும். அப்போ அதனால தான் எல்லாரும் அதுல மயங்கிடுவாங்க. அதனால அந்த மாரி ஒரு சுத்தமான ஒரு மென்டாலிட்டி அல்லது ஆட்டிட்யூட் நமக்கு இருக்கணும். அதனால பியூர் அப்டின்னா சுத்தமா இருக்கணும். அதனால சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்குள்ளயும் அது ஏற்கனவே இது 2வது பிறவி எடுத்திருந்ததுன்னா, இது 2வது பிறவி அல்லது 3வது பிறவின்னா, அந்த போன ஜென்மத்தினுடைய சன்ஸ்காரம் இருக்கும். இருந்தாலும் அந்த கொஞ்ச காலம் அந்த குழந்தையா இருக்கும்போது விகாரங்கள் இருக்காது. கொஞ்சம் வளருது 3 மாசம், 4 மாசம்னா எல்லாமே வரும். 6 மாசம் குழந்தை, 8 மாசம் குழந்தை பொம்மை வச்சிருக்கு. அந்த டெடி பேர் ஏதோ வச்சிருக்கோம். யாராவது குடும்மா இது எந்துன்னா, இல்ல எந்துன்னு வந்து பிடிச்சுக்குது. அதுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. ஆனா, ரொம்ப சின்ன குழந்தைன்னு சொல்லும்போது, அத சிரிப்பு எப்படி இருக்கும்? கபடம் இல்லாத சிரிப்பு. அது மற்றபடி சன்ஸ்காரம் இருக்கதான் செய்யும். அந்த முந்தின ஜென்மத்தினுடைய சன்ஸ்காரம், விகார சன்ஸ்காரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தை பருவத்துல கொஞ்ச காலம் நல்லா இருக்கும். அத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா, அந்த குழந்தையும் ஞானியும் ஒண்ணுன்னு சொல்வாங்க. குழந்தைக்கு விகாரங்கள் என்னான்னே தெரியாது. அதுபோல நான் இப்போ குழந்தை ஆயிடணும். நான் யாரு? நான் ஈஸ்வரனுடைய குழந்தை. அப்ப நானும் வந்து குழந்தை ஆகும்போது, என்னுடைய சன்ஸ்காரம் எப்படி இருக்கணும்? இன்னோசென்ட். அப்படின்னா கபடமற்ற ஒரு மனநிலை எனக்கு இருக்கணும் அப்படின்றாங்க. அப்படின்னா சுயநலம் இருக்கக்கூடாது. அப்போ வந்து கபடம் இல்லாத ஒரு நிலை, இன்னோசென்ட் அல்லது வெகுளியாக நம்ம வந்து இருக்க முடியும். பழைய விஷயங்கள் எல்லாம் என்ன ஆயிடும்? எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நமக்கு அந்த புத்தி வரும். அந்த பழைய விஷயங்கள், பழைய சன்ஸ்காரத்தை எல்லாம் வந்து நீக்கிறதுக்கான அந்த தன்மை நமக்கு வரும். அதனால வெகுளின்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு. ரொம்ப வெகுளியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாரும் ஏமாத்திட்டே இருப்பாங்க. அப்படி கிடையாது. இங்க தாதி அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல சொல்லல. சில உலகத்துல சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப வெகுளியா இருந்தா அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அப்படி கிடையாது. அப்போ வந்து அந்த வெகுளி அல்லது இன்னோசென்ட் அப்படின்னா, ரொம்ப ராயலா இருப்பாங்க. ரொம்ப வெகுளியா இருக்குது. ட்ரெஸ் பண்ணவே தெரியாது. சாப்பிடவே தெரியாது. அப்படி இல்ல. இங்க தாதி வெகுளி அப்படின்னா, அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப ராயலா இருப்பாங்க. அந்த உணவு சாப்பிடுவாங்க பாருங்க. அந்த பழக்கவழக்கங்கள். அது கூட ரொம்ப ராயலா இருக்கும். அந்த வெகுளி தன்மையில வெகுளின்னு சொல்றோம். பட் அந்த வெகுளி தன்மையில என்னென்ன இருக்கும்னா, சத்தியத்தின் தன்மை இருக்கும். ஆன்மீக தன்மை இருக்கும். ஆன்மீக அன்பு இருக்கும். அந்த உண்மை சத்தியத்தின் சக்தி அல்லது உண்மை அப்படின்றது இருக்கும். அதனால எல்லாத்துலயும் அவங்க நிரம்பி இருப்பாங்க. அதுதான் தாதி இன்னோசென்ட் அப்படின்றாங்க. இன்னோசென்ட் அப்படின்னா சாப்பிட தெரியாது, உடுத்திக்க தெரியாது அப்படி இல்ல. அவங்களுக்குள்ள அந்த ஆன்மீக அன்பு அல்லது அந்த சத்தியத்தின் சக்தி எல்லாமே இருக்கு. அதனால இப்ப ஞான யோக தாரணை சேவை எல்லாமே நமக்குள்ள அந்த சக்தின்றது நிரம்பி இருக்கு. ஆகையால யோக பலம் இருக்குதானேன்றாங்க தாதி. யோக பலம்னா என்ன? நமக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு நமக்குள்ள. ஒரு இம்யூனிட்டியே இருக்கு. அப்படின்னா, நாம ஒண்ணும் பண்ண மாட்டோம். நமக்குள்ள அந்த இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி இருந்ததுன்னா, எந்த நோயும் வராது. அந்த அந்த இம்யூனிட்டி பார்த்துக்கும் அந்த நோய. விரட்டிடும். விரட்டி அனுப்பிச்சிடும். அதுபோல யோக பலம் உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். உங்க பிரச்சனைகள் தானா என்ன பண்ணிடும்?
போயிடும். அது அந்த அந்த பலமே அந்த பிரச்சனைகளை விரட்டிடும் அப்படின்றாங்க. அப்ப அந்த யோக பலம்னா என்ன? பொறுமை. யோக பலத்தின் மூலமா என்ன கிடைக்குது? நம்ம ராஜயோகா எக்ஸ்பிளைன் பண்றோம் இல்லையா? ராஜயோகா செய்தோம் அப்படின்னா 8 சக்திகள் கிடைக்குது. அந்த சக்திகள் நம்மிடம் இருந்ததுன்னா, அதுவே பார்த்துக்கும் இல்லையா? அதனால முதல்ல நமக்கு அந்த பொறுமை சக்தி. அப்ப எவ்ளோ பொறுமை சக்தி நீங்க யோகா பண்றீங்க நெறைய நான் யோகா பண்றேன்னு சொல்றீங்க ஓகே. பட் யோக பலம் இருக்கா? அப்படின்னா அந்த பொறுமை சக்தி இருக்கா பார்த்துக்கோங்க. பேக்கப் பண்ணக்கூடிய சக்தி இருக்கா? எல்லாமே இப்போ வைண்ட் அப் பண்ற நேரம் வந்திருக்கு இல்லையா? அதனால எவ்ளோ இருக்கு? நான் விஸ்தாரத்துல புத்திய வந்து எல்லாத்துலயும் ஈடுபடுத்தியிருக்கிறேனா? அல்லது விடுபடுத்தியிருக்கிறேனா? பேக்கப் பண்ணக்கூடிய சக்தி இருக்கா? அல்லது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கா? அப்படின்றத பார்த்துக்கோங்க. மற்றபடி நான் ஒண்ணும் செய்ய வேண்டாம். எனக்குள்ள யோக பலம் இருந்தா பிரச்சனைகள தானா வந்து அந்த சக்தி யோக பலம் வந்து ஃபேஸ் பண்ணும். அதனால இதெல்லாம் நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அந்த மாரி என்கிட்ட இருந்ததுன்னா, அப்ப நான் இந்த மாரி வார்த்தைகள பேச மாட்டேன் அப்படின்றாங்க தாதி. என்ன வார்த்தைகள்? "என்ன பண்றது? பொறுத்துக்க வேண்டியதாக இருக்கு" அப்படின்னு சொல்ல மாட்டோமா. யோக பலம் இருந்ததுன்னா விரட்டிட்டே இருப்போம். பொறுத்துக்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இன்னைக்கு இல்ல நாளைக்கு மாறிடுவாங்க. என்ன செய்யறது? அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாயில வராது. அதுக்கு தாதி சொல்றாங்க, "என்னத்த பெருசா நீங்க பொறுத்துக்கிறீங்க? எப்போ வரும்? ஐயோ! என்ன பண்றது? பொறுத்துக்க வேண்டியதா இருக்குன்னா என்ன அர்த்தம்? யோக பலம் இல்லன்னு அர்த்தம். யோக பலம் இருக்கிறவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. சிலர் இப்படியும் சொல்லுவாங்களா, 10 வருஷமா பார்க்குறோம். இன்னைக்கு மாறுவாங்க, நாளைக்கு மாறுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்களுக்குள்ள எந்த மாற்றமும் வரல. அப்படின்னு நம்ம அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, அவங்களும் மாற மாட்டாங்க. அதனால நான் வந்து அ அந்த மாரி அவநம்பிக்கை இருந்தது. மற்றவங்க மீது எனக்கு நம்பிக்கை இல்லன்னா, எனக்கும் தொல்லை தான், மற்றவங்களுக்கும் நான் தொல்லை குடுத்துட்டே தான் இருப்பேன். என்ன பண்றது? நான் பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா, மூளை இல்லன்றாங்க தாதி. மூளை இல்ல, யோக பலம் இல்ல. அப்படி ஒண்ணும் நம்ம பொறுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணல. ஆகையால இந்த மாரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். அதனால ரொம்ப அதிகமா யோசிக்காதீங்க. நான் அமைதியா இருந்தால், நான் நினைவுல இருந்தால், எனக்குள்ள அன்பு இருந்தால், என்னுடைய நேச்சர், என்னுடைய சுபாவம் மாறிடும். அப்ப நான் என்ன செய்யுறது? நான் இவ்ளோ பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பேச மாட்டோம். இல்லன்னா என்ன ஆயிட்டுருக்கும்? நான் மாறிட்டேன் அப்படின்னா, ஓகே 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் மாறிட்டாங்கன்னா ஓகே தான். அதனால பாபா இந்த தாதி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நம்ம இது பண்ணல அப்படின்னா, நாமளும் வந்து தொந்தரவுக்கு ஆளாயிடுவோம். மற்றவங்களையும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்போம். நாமளும் விடமாட்டோம். அவங்களும் நம்மள விட மாட்டாங்க. இது வந்து கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு. அதனால யாராவது ஒருத்தர் விடுபடுங்க. ட்ராமாவை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ கணக்கு வழக்கு இருக்கோ அப்போ வருவாங்க. எப்போ கணக்கு வழக்கு முடியுதோ போயிட்டே இருப்பாங்க. இந்த ட்ராமாவை யாருமே என்ன பண்ண முடியாது. ட்ராமா நல்லவன். அந்த இயற்கையோடு ஒரு கொஞ்ச நேரம் இருக்கணும் நீங்க. அப்ப நீங்க அந்த இயற்கைக்கு சேவை செய்யுங்க. நேச்சர் அப்படின்னு சொன்னாருன்னா, இப்ப பஞ்ச தத்துவங்களுக்கு செய்யுங்க. அதே நேரத்துல உங்க நேச்சரையும் நீங்க வந்து மாத்திக்கோங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த இயற்கையினுடைய நேச்சரும் எனக்கு வரணும். இந்த நேச்சர் ஒண்ணாகணும். அப்போ வந்து நேச்சர் எனக்கு அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா 2 பேருக்கும் என்ன இருக்கும்? நெகட்டிவ் குணங்களா இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் குணங்களா இருந்தாலும் சரி. எனக்கு குறை சொல்ற பழக்கம் இருக்குன்னா, அப்ப இன்னொருத்தர் எனக்கு ஃப்ரெண்டா இருக்காங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கும் என்ன இருக்கும்? அந்த குறை சொல்ற பழக்கம் இருக்கு. அல்லது நல்லது செய்யக்கூடியவங்க அப்படின்னா கூட, எனக்கு என்ன பழக்கம் இருக்கோ அவங்களுக்கு அது இருக்குன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அப்ப நேச்சர் இயற்கை எனக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னா, என்னுடைய குணமும் அந்த இயற்கையினுடைய குணமும் ஒத்து போகணும். அப்போ ஒவ்வொரு குணத்தையும் பாருங்க. தண்ணீருக்கு என்ன குணம் இருக்கு? நெருப்புக்கு என்ன குணம் இருக்கு? காற்றுக்கு என்ன குணம் இருக்கு? பூமிக்கு என்ன குணம் இருக்கு? என்ன குணம் இருக்கு பூமிக்கு? எவ்வளவு பூமி வந்து பொறுமையா இருக்கு. எல்லாத்தையும் தாங்குன்னு தாங்குது. எல்லாருக்கும் குடுக்குது. இன் ஜெனரல் எல்லாமே பஞ்ச தத்துவங்களுக்கு வந்து என்ன குணம் இருக்கு? கொடுக்கக்கூடிய குணம் இருக்கு. இல்லையா? மரம் அவ்வளோ பழங்கள் யாருக்காக? மரத்தினுடைய நிழல் கூட யாருக்காக? அந்த மரங்களுடைய அந்த காயோ, கனியோ, பூவோ எல்லாம் யாருக்காக? மற்றவங்களுக்காக, பிறருக்காக கொடுக்குது இல்லையா? அப்ப நெருப்பு எல்லாத்தையும் எரிச்சிடுறது. அப்ப வந்து எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குது. அந்த ஹீட்ட ப்ரொடியூஸ் பண்றது. அந்த ஹீட் அந்த வெப்பத்தினால நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காற்று
பாரபட்சமே பார்க்கல, எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. இது போல ஆகாயம், அந்த குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய இருக்கு. அப்போ வந்து ஒவ்வொரு தத்துவத்தினுடைய குணத்தையும் நம்ம வந்து கொண்டு வரணும். அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னா நமக்கு உதவி செய்வாங்க தானே, கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க தானே. இதெல்லாம் யுக்திகள். ஒரு பக்கம் பாபாவை நினைக்கிறோம், இன்னொரு பக்கம் நேச்சரோடு நம்ம ஒத்து போனோம்னா நமக்கு நல்ல நேச்சர் வந்துரும். அதே நேரத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். அந்த ஃப்ரெண்ட் வந்து நமக்கு உதவி செய்யும், அதாவது முடியாத நேரத்துல உதவி செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த பாயிண்ட் ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க நேச்சருக்கு செய்யுங்கன்னு தான் சொன்னாங்க. சரி, நான் இதை சிந்திக்கும் போது எதுக்கு நேச்சருக்கு செய்யணும்னா இவ்வளவு நன்மைகள், இன்னும் நிறைய நன்மைகள் இருக்கு. அப்பப்போ கிளாஸ்ல நான் வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். ஓகேயா? ஓம் சாந்தி.